ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. சீக்கிரத்தில் நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த சின்ன லெசனை நான் உங்களுக்கு நடத்துகிறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்தியாஸ் ஃபிசியோகிராஃபி டிவிஷன். இந்தியாஸ் லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். இந்தியாவோட லொக்கேஷனையும் அதோட ட்ரைனேஜ் சிஸ்டம், ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிவர்ஸு, மவுண்டெயின்ஸு, பிளாட்யூ எல்லாத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து லாட்டிடியூஷனல் எக்ஸ்டென்ஸ் வந்து 8°4' to 37°6'. லாங்கிடியூஷனல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 68°7' to 97°25'. இதுதான் லாங்கிடியூஷனல் அண்ட் லாட்டிடியூஷனல் எக்ஸ்டென்ஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்தியாஸோட நேரம், காலம், அதோடைய சீசனல் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாங்கிடியூஷனும் லாட்டிடியூஷனும் தான் நமக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன். இந்தியாவோட ஸ்பெஷலி அதோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த்தன் மவுண்டைன், கிரேட் நார்த்தன் பிளெயின், த பெனின்சுலர் பிளாட்யூ, த கிரேட் இந்தியன் டெசர்ட், த காஸ்டல் பிளெயின், த ஐலாண்ட், இதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். லிசன் கேர்ஃபுல்லி. See the map. This is India extension and the boundaries. இந்தியாவோட எக்ஸ்டென்ஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். மேலே உள்ளது பார்த்திங்கன்னா நார்த்தில் வந்து நார்த்து டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், கீழே சதர்ன் டிப் வந்து கன்னியாகுமரி, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குஜராத், ஈஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஸ்ஸாம். இதுதான் நம்மளோட பவுண்டரிஸ். நெய்பரிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் சைனா, டிபெட், பர்மா, ஸ்ரீலங்கா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 23.5 டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவை ரெண்டாக செப்பரேட் பண்ணுது. இதில் வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா பெனின்சுலர் இந்தியா, கீழே இருக்கிறது வந்து பெனின்சுலர் இந்தியா. எக்ஸ்ட்ரா பெனின்சுலர் இந்தியாவில் பெரினியல் ரிவர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ். கீழே வந்து பெனின்சுலர் இந்தியாவில் ரிவர்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இந்தியாவை ரெண்டாக செப்பரேட் பண்ணும்போது இது வந்து நார்த் இந்தியா, இது வந்து சவுத் இந்தியா ரெண்டாக பிரியுது. இதில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு நம்மளுடைய லொக்கேஷன் வந்து பார்க்கும்பொழுது ஃபுல்லாக வந்து 3 சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சி இருக்குது. அது என்ன பேர் அப்படின்னு கேட்டால் பெனின்சுலார் கண்ட்ரி. இந்தியா இஸ் அ பெனின்சுலார் கண்ட்ரி பிகாஸ் இந்தியாஸ் ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட் வந்து அரேபியன் சி, அண்ட் சவுத் வந்து பார்க்கும்பொழுது இந்தியன் ஓஷன். இப்படி 3 பக்கம் கடலால் சூழப்பட்டதுனால இந்தியா இஸ் கால் த பெனின்சுலார் கண்ட்ரி. அடுத்தது வந்து அதோடைய ஃபிசிக்கல் டிவிஷனில் முதல்ல நார்த்தன் மவுண்டெயின். இந்த நார்த்தன் மவுண்டெயின் பார்க்கும்போது ஹிமாலயாஸ். இங்கே வந்து காரகோரம் மவுண்டெயினில் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. அது அஸ்ஸாம் வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக போகுது. இட் ஹாஸ் 9 பீக்ஸ். அதில் வந்து த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பீக் வந்து நேபாளில் இருக்குது. இது வந்து நேபாளில் தான் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது. இது வந்து ஹையஸ்ட் பீக்கு. இதோட மீட்டர் பார்த்திங்கன்னா 8,488 மீட்டர் வந்து இதோடைய ஹைட் இருக்குது, அபவ் சீ லெவல். அண்டு நம்மளோட இந்தியாஸோட ஹையஸ்ட் பீக் அப்படின்னும் போது K2 காட்வின் ஆஸ்டின். இதோடைய இது வந்து 8,613 மீட்டர் அளவுக்கு இதோடைய ஹைட் இருக்குது, அபவ் சீ லெவல். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய இங்கே எக்ஸ்ட்ரா பெனின்சுலார் பிளாட்டூவில் கேஞ்சஸ்டிக் பிளெயின் இருக்குது. அந்த ரிவர் வந்து இதில் நமக்கு தெரியும். இந்த கேஞ்சஸ்டிக் பிளெயின் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளெயினை நார்த்தன் கிரேட் பிளெயின்னு சொல்லுவாங்க. இந்த நார்த்தன் கிரேட் பிளெயின் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பெரினியல் ரிவர் நிறைய இருக்குது. அது வந்து ஒரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ். இது வந்து இந்த கேஞ்சஸ்டிக் வந்து பெரினியல் ரிவர், பிக்கஸ்ட் ரிவர். அண்டு செகண்ட் வந்து இண்டஸ் ரிவர் வந்து 5 பிரான்ச்சஸாக பிரியுது. ஜீலம், சீனா, ராவி, பியாஸ், சட்லஜ். அண்ட் பிரம்மபுத்திரா இன் அஸ்ஸாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திஸ் ஆல்சோ கால்ட் எ பெரினியல் ரிவர்ஸ். இது 3மே பார்த்திங்கன்னா கேஞ்சஸ், இண்டஸ் அண்ட் பிரம்மபுத்திரா 3மே வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் பெரினியல் ரிவர்ஸ். கீழே வந்து சதன் பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நர்மதா அண்ட் தபதி வந்து ஒரிஜினேட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். அண்ட் அதர் ரிவர்ஸ் Ganges, Krishna, Godavari and Mahanadi also formed in the eastern coastal plain. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயினில் இது ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது வந்து போய் சேர்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அரேபியன் சி. ஆனால் நர்மதா தபதி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காஸ்டலில் வந்து ஒரிஜினேட் ஆகுது. ஆனால் அது போய் கலக்கிற இடம் பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால். ஸோ இது வந்து இது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நார்த்தன் ரிவர், மேலே இருக்கிறது வந்து
சாரி சவுத்தர்ன் ரிவர், மேலே இருக்கிறது நார்த்தன் ரிவர். இது வந்து பெரினியல் ரிவர். ஏன் அதுக்கு பெரினியல் ரிவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ். த்ரூ அவுட் த இயர் வந்து ரெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மழை இருக்கிறதுனால அந்த ரிவர்லலாம் வாட்டர் வந்து வற்றாமல் அப்படியே த்ரூ அவுட் த இயர் இருக்கும். அதனால் அதுக்கு வந்து பெரினியல் ரிவர்னு பேர். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் பார்க்கும் பொழுது த கிரேட் இந்தியன் டெசர்ட். இந்த இடத்துல தார் டெசர்ட் இருக்குது. இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டெசர்ட் தான் இருக்குது, தார் டெசர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்குதுன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அந்த கிரேட் டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலைவன சோலைன்ட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் பிளான்ட் எல்லாமே வளரும். மற்ற இடத்துலலாம் த்ரூ அவுட் த இயர் மழையே கிடையாது. வெஸ்டர்ன் காஸ்டல் பிளெயின்னா சாரி நார்த் ஈஸ்ட் மவுண்டெயின்னாலும் அதுக்கு மழை கிடையாது. சவுத் வெஸ்ட் மான்சூன்னாலேயும் அதுக்கு மழை கிடையாது. த்ரூ அவுட் த இயர் வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரையாகவே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு தார் டெசர்ட். இங்கே டெசர்ட் சாயிலும் இருக்குது. அடுத்தது பார்க்கும்பொழுது நமக்கு பிளாட்டியூ. பிளாட்டியூனும் போது கீழே சவுத்தில் பார்க்கும்பொழுது டெக்கான் பிளாட்டியூ. டெக்கான் பிளாட்டியூ இஸ் த லார்ஜஸ்ட் பிளாட்டியூ இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் பிளாட்டியூ. இதோடைய 7 lakhs கிலோமீட்டர் ஹைட். இது அபவ் சீ லெவல்லேருந்து அவ்வளோ ஹைட்டான ஒரு பிளாட்டியூ. இது ஃபுல்லாகவே இக்னீஷியஸ் ராக்கில் ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்க்கும்பொழுது மால்வா பிளாட்டியூ. மால்வா பிளாட்டியூ வந்து ராஜஸ்தான் அண்ட் குஜராத் 2 பக்கமும் சேர்ந்துருக்கும். அடுத்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இட் இஸ் அ மினரல் சோர்சஸ் மோர் அங்கே அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் இங்கே நிறைய இருக்கும். எஸ்பெஷலி டாட்டா அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் லொக்கேட்டட் ஹியர். அதுக்கப்புறம் கீழே பார்க்கும்போது மைசூர் பிளாட்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து டெக்கன் பிளாட்டோடய சேர்ந்துருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காஸ்டல் பிளெயின். இதோ இங்கே போட்டுக்க பாருங்கள், வெஸ்டர்ன் காஸ்டல் பிளெயின். வெஸ்டர்ன் காஸ்டல் பிளெயின் அண்ட் அரேபியன் சி இன் பிட்வீன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஸ்டல் ஏரியா, வெஸ்டர்ன் காஸ்டல் ஏரியா. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் அரேபியன் சீக்கும் இன்பிட்வீன் இருக்கிற காஸ்டல் ஏரியாவில் பற்றி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனாலேயே மழை இருக்கும், நார்த் ஈஸ்ட் மான்சூனாலே மழை இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே எப்போவுமே செழுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஏ கண்டினியூஸ் ரேஞ்சஸ் ஆஃப் மவுண்டைன். இட் இஸ் செப்பரேட்டட். நிறைய இங்கே செப்பரேட் பண்ணி கட்டாயே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது வந்து பார்க்கும்போது இட் இஸ் நாட் கண்டினியூஸ் ரேஞ்சஸ் ஆஃப் மவுண்டைன். ஆனால் நார்த் வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்றா சேரும். தட் ஏரியா இஸ் மைசூர். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நெல்கிரீஸ் இருக்குது. நெல்கிரீஸில் வந்து ஹையஸ்ட் பீக் வந்து தொட்டபெட்டா. அதுக்கப்புறம் இங்கே நேபாளத்தில் இருக்கக்கூடிய பீக் வந்து மவுண்ட் எவரெஸ்ட். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பீக் காஷ்மீரில் மேலே இருக்கக்கூடியது காட்வின் ஆஸ்டின். இது வந்து கேட்டோம். அது இல்லாமல் நங்கா பர்பட், நந்ததேவி, அந்த மாதிரி நிறைய 9 பீக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. வேர்ல்டுலேயே மொத்தம் 14 பீக்ஸ் தான். அதில் 9 பீக்ஸ் வந்து நமக்கு இந்தியாவிலேயே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த வெஸ்டர்ன் காஸ்டல் ஈஸ்டர்ன் காஸ்டல் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய வந்து ரிவர் வந்து ஒரிஜினேட் ஆகி வர்றதுனால அது சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவிலேயே நல்லா வந்து செழுமையாக, அதாவது ஆலுவியல் சாயிலை டெபாசிட் பண்ணும். அந்த ஆலுவியல் சாயில் டெபாசிட் பண்ணுற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இங்கே காவேரி டெல்டா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஞ்சஸ்டிக் டெல்டா, இந்த மாதிரி இந்த ஈஸ்டர்ன் காஸ்டல் பிளெயின்லாம் த்ரூ அவுட் த இயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்போவுமே செழுமையாகவே இருக்கும். ஸோ நாட்டில் வந்து நிறைய ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேரளாவில் கிடைக்கும். அதுக்கப்புறம் சுகர் கேன், காட்டன் ஏரியா இது. அது மாதிரி இங்கே வந்து பேடி க்ரோயிங் ஏரியா. இது மாதிரி செழுமையாக இருக்கிறதுக்கு காரணம் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் ரெண்டு இது எங்கே தொடங்குது அப்படின்னா நர்மதா ரிவர், அந்த கல்ஃப் ஆஃப் இந்த ஏரியாவிலேருந்து அது வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் இது ஃபுல்லாக அப்படியே நேராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல்கிரீஸில் ஜாயின் ஆகிடும். இங்கேருந்து தொடங்கணும், அதாவது ரிவர் கேஞ்சஸ் கிட்டேருந்து இது வந்து தொடங்கி இந்த நெல்கிரீஸில் வந்து இது ஜாயின் ஆகிடும். இது வந்து நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாட்டியூஸ் அண்ட் வெஸ்டர்ன் காஸ்ட், ஈஸ்டர்ன் காஸ்ட். இந்த வெஸ்டர்ன் காஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த கேரளா ஏரியாவில் பார்த்திங்கன்னா மலபார் காஸ்ட்ன்ட்டு ஒரு ஏரியா. இந்த மலபார் காஸ்ட் வந்து கேரளாவுக்கு ரொம்ப அதிகமான நேச்சுரல் ரீசோர்ஸஸை கொடுக்குது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய நமக்கு மும்பை ஹைன்னு பார்க்கும்பொழுது இது வந்து பெட்ரோலியம் ஏரியா. இங்கே வந்து பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய இந்த வேர்ல்ட், இது வந்து மும்பை ஏரியா. இங்கே வந்து பெட்ரோலியம் வந்து
அதிகமாக இருக்குது இது ஏரியா. பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஏரியா இன்னொன்று வந்து அஸ்ஸாம். அஸ்ஸாமில் தான் இந்தியாவில் நம்பர் 1 ஏரியா. அதுக்கப்புறம் இங்கே ஸோ நிறைய நேச்சுரல் ரீசோர்ஸஸ் வந்து புதைந்து கிடைக்கிற இடம் தான் நம்ம இந்தியா. அது மட்டும் கிடையாது, இந்த ரிவர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நான் இப்படி கம்பை வைக்கிறேன். நீங்கள் இதை ஃபேஸை பார்க்கும்போது ஒரு லேடியோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே இந்த நாடி மாதிரி இருக்கிற இடத்துல வந்து வைகை, அதுக்கப்புறம் தாமிரபரணி, அதுக்கப்புறம் காவேரி ரிவர். காவேரி வந்து பாயிறதுனால தான் தஞ்சாவூர் ஃபுல்லாக நமக்கு வந்து பேடி க்ரோயிங் ஏரியாவாக இருக்குது. தஞ்சாவூர் வந்து ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து பேடி க்ரோயிங் ஏரியா அதிகமாக இருக்குது. அடுத்தது ரிவர் கிருஷ்ணா, இது வந்து ஆந்திர பிரதேசம் ஃபுல்லாக செழுமையாக வச்சுருக்க உதவுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா ரிவர் கோதாவரி. ரிவர் கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் சவுத் இந்தியா. ஸோ அடுத்தது வந்து பார்க்கும்போது ரிவர் நர்மதா, இது வந்து ஒரிசாவில் ஃபார்ம் ஆகி வருது. இங்கே வந்து சிலிக்கா லேக் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம சவுத் இந்தியன் ரிவர். இப்போ நார்த் இந்தியன் ரிவர்னு பார்க்கும்போது இண்டஸ், கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்ரா. கேஞ்சஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. த வெரி லார்ஜஸ்ட் ரிவர் இன் நார்த் இந்தியா. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய ரிவர் சோர்சஸ். இப்போ இவ்வளோ இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டிவிஷன் நம்ம பார்த்தோம். ரிவர்ஸ் பார்த்தோம், பிளாட்யூ பார்த்தோம், அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம், கோஸ்டல் பிளெயின் பார்த்தோம், அதுக்கப்புறம் மவுண்டெயின் ஏரியாலாம் பார்த்தோம். ஹிமாலயாஸ் இஸ் த லார்ஜஸ்ட் மவுண்டெயின் ஏரியா. இட் இஸ் த கிரேட் பேரியர், அதாவது இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது நம்மளோட ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸில் வந்து யங் ஃபோல்ட் மவுண்டெயின் இருக்குது பேர். இன்னொரு மவுண்டெயின் இருக்குது ஆரவல்லி மவுண்டெயின். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு யங் ஃபோல்டு மவுண்டெயின். ஸோ இந்த ஹிமாலயாஸ் வந்து நமக்கு வெறும் பாதுகாப்புக்காக மட்டும் கிடையாது. இதில் வந்து நிறைய பெரினியல் ரிவர்ஸ் தோன்றதுக்கு கேஞ்சஸ், இண்டஸ், பிரம்மபுத்திரா எல்லாமே ஒரிஜினேட் ஆகிறது இதுலேருந்து தான். நிறைய நமக்கு வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இங்கே நிறைய இருக்குது. நிறைய அனிமல்ஸோட ஷெல்டராகவும் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து மிகப்பெரிய வெல்த் ஏரியாவாக நம்ம இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்தியாஸோட டிவிஷன் அண்ட் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஐலாண்டு. இந்தியாவில் வந்து 2 சைடுமே ஐலாண்ட் இருக்குது. இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடு வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து போர்ட் பிளேர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷதீப் இருக்குது. இந்த ஐலாண்டு வந்து லக்ஷதீப் ஐலாண்ட் இந்தியாவோட சேர்ந்தது. அதுக்கு கீழே மால்தீவ் ஐலாண்டுன்னு ஒன்று செப்பரேட்டாக இருக்கும், அது இந்தியாவில் கிடையாது. இந்த பாக் ஸ்ட்ரெயிட்டுன்னு ஒன்று நடுவில் இருக்குது. இந்த பாக் ஸ்ட்ரெயிட் செப்பரேட்டட் இந்தியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இது வந்து நம்மளுடைய ஐலாண்ட், இந்தியாவோட ஐலாண்ட் ரெண்டுமே. அடுத்தது இங்கே பார்க்கும்பொழுது கட்ச், கல்ஃப் ஆஃப் கட்ச். இது வந்து சிசர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஏரியா கல்ஃப் ஆஃப் கட்ச். இது வந்து கல்ஃப் ஆஃப் காம்பே. இது வந்து பாக் ஸ்ட்ரெயிட், கல்ஃப் ஆஃப் மன்னார். இது எல்லாமே நம்மளோட இந்தியாவோட, இது வந்து நமக்கு ஐலாண்டு, இது வந்து கல்ஃப் ஏரியா. ஸோ இதுதான் நம்மளோட இந்தியாவோட. இப்போ நான் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆன்சர் எழுதி ரெடியாக வச்சுக்கோங்க. இன்றைக்குரிய டேட் போட்டு அந்த ஆன்சர் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. செகண்ட் வந்து distinguish between Himalayan river and Peninsular river. Himalayan river and Peninsular river. Why is Himalayas called the Yangfold mountain? Third and fourth, Western coastal plain. Explain the Western coastal plain. And fifth, Eastern coastal plain. 5 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதி கொடுங்க. மீண்டும் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம்.